இப்போ ட்ரம்ப் பற்றி பேசும்போது ஈலான் மஸ்க் பற்றி பேசியாகணும் சார். சமீப காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகளை வாங்கிடணும், கனடாவை வந்து அமெரிக்காவோட இணைச்சிடணும், கிரீன்லாண்டை வாங்கிடணும், அப்புறம் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ பேர் மாற்றணும், அதை மாற்றிட்டாரு, பனாமா கேனாலையும் நம்ம இது பண்ணிடணும்னு சொல்லிட்டு பல்வேறு ரீதியாக செயல்பட்டு இருக்காரு. இவரோட நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஈலான் மஸ்க் வந்து இங்கிலாந்து அரசியல் தலையிட ஆரம்பிச்சிட்டார். அந்த நாட்டு அரசை வந்து கீர் ஸ்டார்மர் தலைமையில் இருக்கக்கூடிய அரசை வந்து எப்படியாச்சும் கொலாப்ஸ் பண்ணிட்டு அங்கே வந்து வலதுசாரி அரசை வந்து நம்ம அமைக்கணும் அப்படின்ற ஒரு போக்கோட ஈலான் மஸ்கோட செல்வாக்கு போயிட்டு இருக்கு. இந்த ஈலான் மஸ்கோட செல்வாக்கு, இவரோட குறுக்கீடு வந்து ட்ரம்போட ஆட்சி காலத்தில் உலக அளவுக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்தியாவுக்கு என்னென்ன பாதிப்புகளாக இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? நான் முன்னாடியே குறிப்பிட்டது போல் அவருடைய கான்ஃபிடான்ட், க்ளோஸ், ட்ரஸ்டட் ஃப்ரெண்டுன்னா அவர் தான். அதனால் அவர் மூலமாக தான் அவர் வந்து செயல்படுவார். இதெல்லாம் வந்து அந்நிய உறவில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் வந்து இது வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. நமக்கு வந்து கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ பேரை நான் மாற்றிட்டு மெக்கின்லி பேரை வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். அந்த மெக்கின்லின்றவர் அமெரிக்க அதிபராக 1898 இருந்தார். அவர் தான் வந்து முதல் போகிற ஸ்பானிஷ் அமெரிக்கன் வார், அதில் தான் வந்து அமெரிக்கா வந்து முதல் காலனி ஃபிலிப்பீன்ஸை உருவாக்குது. ஃபிலிப்பீன்ஸு, போர்ட்டோரிக்கோ, இதெல்லாம் வந்து அமெரிக்காவுடைய காலனியாக மாறுது. இம்பீரியல் ஏகாதிபத்தியத்தை அமெரிக்கா ஆரம்பிக்கிறது அதுதான், அவர் தான் ஆரம்பிக்கிறார். அந்த பேர் அவரை நேற்று அவர் சொல்கிறாரு, மெக்கின்லி பேரால் நான் அந்த கூப்பிடுவேன் அப்படின்னு, மவுண்ட் மெக்கின்லி. ஆமாம். அதே போல் வந்து அவர் வந்து இதை பொறுத்த வரைக்கும், பனாமா பொறுத்த வரைக்கும் அதை நம்ம தான் கட்டணும், நம்ம தான் பண்ணோம், அவ்வளோ காசு கொடுத்தோம் நம்ம. ஆனால் இப்போ வந்து அந்த கால்வாயை கடக்கிறது நிறைய சைனீஸ் கப்பல் தான் கிடக்குது, நம்ம கப்பல் இல்லை அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்டால் தான் நம்ம வந்து அதுலேருந்து வர பணம் நம்மளுக்கு வரும் அப்படின்லாம் சொல்கிறார். அதே போல் வந்து ஒரு ரொம்ப அதாவது வந்து அந்நிய உறவுகளில் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் வந்து உபயோகிக்கப்படாத வார்த்தைகளை நிறையா சொல்கிறார். கனடாவை வந்து 51st ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா, 51வது மாநிலமாக நாங்கள் வந்து கனடாவை மாற்றோம். இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு தேவையில்லாத அல்லது வந்து ரொம்ப ஒரு ரேடிக்கல் ஸ்டேட்மெண்ட். இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து அந்நிய உறவில் வந்து சொல்லவே கூடாது.